Hi friends, welcome to Pan and Pots. இன்றைக்கி நம்ம பேன் அண்ட் போஸ்ட் சேனலில் ஒரு சிம்பிளான சிக்கன் கறி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு ரெசிபி. இது பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி 1/2 hourக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி நல்லா அதை தண்ணியில் அலசிட்டு மஞ்சத்தூள்லாம் சேர்த்து அதை கழுவி எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்ததை ஒரு பாத்திரம் நம்ம சூடு பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு. இந்த கறியில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வெள்ளைப்பூடு இஞ்சிலாம் யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறேன். நீங்கள் வேணும்னா அதுவும் சேர்த்தும் பண்ணலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு அன்னாச்சி பூ சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 5லேருந்து 6 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சால் தான் வாசம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு ப்ரௌன் ஆகி வரணும். அந்தளவுக்கு இதை வதக்கிக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி முடிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை வதக்குனதுக்கப்புறமா தான் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து நல்லா பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பட் இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு சேர்க்காமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இமீடியட்டாக தண்ணியோ இல்லை மசாலாவோ சேர்க்காம நல்லா அதை வதக்க போகிறோம். அந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வதங்கி கொஞ்சம் சுருங்கி வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ 2 நிமிஷமாக அது ஆகவும் நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலா. எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். குழம்பு பதத்தில் செய்ய போகிறோம். அதனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை கிளறிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது நல்லா கெட்டியாக வரும் இந்த குழம்பு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்க போகிறோம். இதை நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறப்போ ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆகும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிளறிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி திறந்து நல்லா அதை கிளறி விடணும். அப்போ தான் ஈவனாக எல்லா சிக்கன் பீஸும் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 25 நிமிஷம் பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா மேலே மிதக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நிறைய கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான பேச்சுலர் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரைஸ், அதுக்கப்புறமா பராட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காமல் பேன் அண்ட் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பேன் அண்ட் பாஸ் ஃபியூல் ஃபார் லைஃப்.